ஒரு பெண்ணா போறதுக்கே பாவம் தாண்டி. உமா வீட்டுல வரும்போது நல்லா சந்தோஷமா இருந்து நல்லா தலை தக்காளி பழமா இருந்து இப்ப துருமை அடிச்சு போயிருக்கு. காதுல மூக்கல கையில எதுவுமே காணும். ஆனா பூ மட்டும் வாரல. நடக்கூடிய ஊர் கேக்குற கேள்வி காலமாயிட்டேன். ஒரு பூ போட்டு இருந்தா உங்களுக்கு ஆகாது. என்னடி ஒரு பொம்பளை ஒரு மங்களமா இருக்காண்டி. நான் கணவனே கிண்டு கண்டு கண்டு தெய்வம் கண்டு தெய்வமா அந்த மாதிரி நான் வாழ்ந்துங்கிறேன். ஆமாண்டி கல்யாணம் பண்ணி எனக்கு 10 வருஷமா குழந்தை இல்ல. நீ என்ன பண்ண முடியும்? நானும் போகிட்டு போனேன். உன்னிப்பா கேள்வி பாரு ஜோசிக்கார ஒருத்தர் வந்து கை பிடிச்சி பார்த்தாரு. நாடி பிடிச்சி பார்த்தாரு. அவரும் குழந்தை பிறகாதுன்ட்டு அப்புறம் சாய்மாரி குழந்தை கொடுக்குற நேரம் அங்கேயும் பார்த்தா அவரும் மறுபடியே பேசு. ஒன்னும் அவசரம் இல்லை. என்ன ஒரு வேகமா வர்ற குழந்தை இல்லதான். ஐயோ நான் வந்து குழந்தை போடுவேன். எனக்கு சோகம் வந்து அடியே என் துக்கம் வந்து என் சூத்துல அதான் போனா போட்டு. ஏன்னா ஒரு பெண் இடத்துல ஒரு தாய் இடத்துல ஒரு பெண் இருந்தாதான் அந்த பெண்ணுக்கு மரியாதை. அதான் உண்மை. அந்த தாய் விட்டு போயிட்டா நல்லவனுங்கிறான் கெட்டவனுங்க. ஆமாடி குடிக்கிறவனுங்கிறான் குடிக்காதவனுங்க. ஆமா ஆனா குடிக்கிறான் பத்தியா குணம் பண்ணிடலாம். அவங்க கையில குணம் பண்ணிடலாம். அந்த குடிக்காதங்கிறான் பாரு அவங்க இருக்கும் போது குணம் ஒரு சந்தை குடிக்கிறான். ஏண்டி அழுகுறேன்? எனக்கு காலையில விட்டு விட்டு ஏண்டி அப்புறம் என்ன பண்ண கல்யாணம் பண்ணி குழந்தை போடுவேன். பொண்ணு இல்லடி உடம்பு கூட மூதி இல்லைன்றே. குழந்தை இல்லை 10 வருஷம் குழந்தை இல்லை. நான் ஒருத்தர் கேட்டேன். கேட்ட உடனே அவனுக்கு குழந்தை கிடையாது சொல்லிட்டாரு. அப்புறம் முனியப்ப டாக்டர் இல்ல முனியப்ப டாக்டர் அவர் தாண்டி கரெக்டா என்ன சொன்னாரு? கோயந்தமா உன் பேர் கோயந்தமாவா? அதுக்கு முன்னாடி உசுப்பு உன் பேரு அவரு கரெக்டா சொன்னாரு. என்னன்னு கோயந்தமா உங்க கருப்பு போய் எடுத்து ஒரு அழிச்சு ஒரு குமுக்கு ஒரு தொழிச்சு நீ நல்லா காய வச்சு எடுத்துவாமா நான் திருப்பி போட்டு அமிச்சிருந்தேன். யாராவது கோழி வைப்பாரு அழிச்சு கொடி எடுத்து போறீங்க சொல்ற பையன் சொல்லுமாவோ உண்மையை சொன்னாலுமே உனக்கு ஆவாது. அதான் போனா போன்னு சொல்லிட்டு கோழாவுக்கு தண்ணிக்கு போனேன். அங்க பொம்மை எல்லாம் பேசிக்கிறாங்க. முன்னாடி மொத்த வீட்டுல வரமா நகை நைட்ல போட்டு வந்தியே உண்மை. இப்ப அப்படியே மொட்டையா வந்துக்கிறேன். சொன்ன உடனே அங்கே கொலை வண்டி குடத்தை போட்டு அழுதுங்கன்னே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுல வந்து அழுது என் வீட்டுக்கார கேட்டாரு என்னடின்னு கேட்டேன். உடம்புல கூட மூக்குல உடைய நான் குடும்பம் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. சாரி மூஞ்சில துப்புறாங்களே சொன்னேன். உடனே காலைல கிளம்பி போனாரு. மூக்கு தெரிஞ்சு வருவா அதாண்டி அச்சர பக்கம் போனாரு. அதான் நினைச்சிருந்தேன் நான் மூக்கு தெரிஞ்சு வருவாரு.
நான் சொன்னானே வருவாரு பார்த்தா வரேங்க நான் படுத்துட்டேன் நைட் ஆயிடுச்சு படுத்துட்டேன் நைட்டு 10 மணிக்கு வந்து பக்கத்துல படுதுடாண்டி அம்மா தடவுறாண்டி மூக்கடி அடிப்பாவி அந்த மூக்குக்கு அப்புறம் மூக்க பிடிச்சு கடிச்சிட்டான் ஐயோ அப்புறம் அதான் போனா பொண்ணு மறுநாள் காது கம்மல் கேட்டேன் அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து காதை பிடிச்சு கடிச்சிட்டான் மூக்கி கடிச்சிட்டா காதி கடிச்சிட்டான் இன்னைக்கு உனக்கு கேட்டு என்ன கேட்டேன் மூதி கேட்ட மூக்கு பிடிச்சு கடிச்சான் காது கம்மல் கேட்ட காதை பிடிச்சு கடிச்சான் நீங்க அடியில கடிக்க பாவாடை கடிக்கிறேன் எத்த பிடிச்சு கடிப்பான்னு எதை கடிப்பான் பயமாக்குது அவன் குஷ்டானா தெரிய மாட்டேங்குது அவனுக்கு தெரியாது டாடி சரி அதான் போகட்டும் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல பாருண்டி எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சுடி நவுறு மேரேஜ் அப்படி நவுத்துறாங்க மேரேஜ் லவ் மேரேஜ் அப்படியா ஆமா அதே நீ வீட்டுக்காரர் தான் வேலை செய்யலாம்னு சொன்னா கரும்பு கரும்பு வெட்டுறாரு உங்க வீட்டுக்காரர் தான் கேவலம் கரும்பு வெட்டுறாரு எங்க வீட்டுக்காரர் ஐஸ் விற்கிறாரு நீ குத்து வச்சு நீ ஓசிலே சப்புடி ஐசிடி சித்திரை மாசம் மேலாக போகுது துட்டு குத்த வாங்கி சாப்பிடணும் நீ ஓசிலே சொந்தமா விற்கிறாரு டேய் காலையில வியாபாரத்துக்கு பண்ணாரு இப்பதான் கொஞ்சம் பணிக்காலம் ஆச்சு இந்த வியாபாரமா ஆகல திருப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு கொண்டாந்து பாக்ஸோடு இறக்குனாரு எனக்கு எப்பெல்லாம் நீ போறதோ அப்பெல்லாம் எடுத்து ஒண்ணு சப்பிங் எடுத்து நானு அதான் நீ ஓதிட்டு தம்பிங்க பேசி